அபிராமி அந்தாதியில் 76வது பாட்டை இப்போ இன்னைக்கு பார்க்கலாம். குறித்தேன் மனதில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே. இந்த பாடல் நமக்கு தியானம் எப்படி தியானம் பண்ணணும், இந்த தியானம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன், தியானம் பண்ணுறது வெறும் அம்பாளுடைய தியானமாகட்டும், சுவாமியை நினச்சி நம்ம பண்ணுற பூஜைகள் ஆகட்டும், ஸ்லோகங்கள் ஆகட்டும், எல்லாமே என்ன பலன் எதிர்பார்க்கணும் அப்படின்னா, அவள் என்றைக்கு நம்ம கூட மனசுலையே நிற்கணும். கண்ணை மூடினா திறந்தா அவள் உருவம் நமக்கு தெரியணும். மனசில் பதிஞ்சால் தானே உருவம் வரும். உருவம் வர்றது மாத்திரம் இல்லை, இனிமேல் இந்த பிறவி வேண்டாம், வாழும்போதே ஜீவன் முக்தர்களாக வாழணும். அந்த நிலையை கொடுக்கறது கேட்கறது தான். கால பயம் இல்லாமல், யம பயம் இல்லாமல் இனி பிறவி கர்மாவை சேர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான பாடல் இது. அதுக்கு எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லித்தர இனி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த பாட்டு நம்ம தியானம் பண்ணுற ரகசியத்தை சொல்கிறார். இந்த மந்திரங்கள், அப்புறம் அதற்கான தேவதை, நம்ம இந்த உபதேசம் வாங்கிட்டு எந்த மந்திரத்தை எந்த தேவதை உபாசனை பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த உபாசனை பண்ணுறச்ச வெறும் மந்திரங்களாகவும் வெறும் சொல்லாகவும் ஒரு ஒரு ஆக்ஷனாகவும் இருக்கிறதுனால ஒன்றும் நமக்கு பலன் இல்லை. இந்த உபாசன தெய்வம் மனசில் வந்து நின்று இந்த உருவம் கண்ணுக்கு புலப்படுறது, இது அனுபவத்தினால வரணும். அவளை ரசிக்கணும். நம்ம எந்த உபாசனை எந்த தெய்வத்தை வச்சுட்டு இருக்கோமோ, குரு மூலியமாக குரு நமக்கு ஒரு உபாசனை பண்ணி கொடுக்குறார் அப்படின்னா, குரு தெய்வத்தை காமிச்சு கொடுக்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வம் தெரியணும். அந்த தெரியக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தியானங்கள் இருக்கணும். அப்போது வெறுமன ஸ்லோகத்தினாலேயும் மந்திரத்தினாலேயும் தீட்சைனாலேயும் மாத்திரமே நம்ம சுவாமியை பார்த்துட முடியாது. அனுபவிக்க ஆரம்பிக்கணும். குரு சொல்லி கொடுக்கறத, குரு எப்படி சுவாமியை பார்த்தாரோ, ஏன்னா அவர் மூலியமாக சுவாமி தெரியறது அப்படிங்கும்போது அவர் பார்த்துட்டார் இல்லையா, அவருடைய வழியை அவர் மூலியமாகவே கேட்டு நம்ம வரணும். அந்த ஸ்வரூபத்தை எப்படி மனசில் குறித்து வச்சுக்கணுங்கிறார். குறித்தேன், அதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறச்சே சொல்லிடுறார். என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, குறித்தேன் மனத்தில் அப்படிங்கிறார். நம்ம சாதாரணமாகவே சொல்கிறோம், நான் குறிப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஐம் கெட்டிங், அதை நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னென்னா, இது என்றைக்குமே அழியக்கூடாது. நோட் எடுத்துக்கிறேன் குறிச்சிக்கிறேன்னா எப்போ அர்த்தம் அப்படின்னா, அது என்றைக்குமே பர்மனண்ட்டாக நிற்கிறது. அதுதான் குறிக்கோள்னு சொல்கிறோம். குறிக்கோள்னா அது அந்த ஆம்பிஷன் அதை அச்சீவ் பண்ணுறது வரைக்கும் மாத்திரம் இல்லை, அதை நிலச்சி நிற்க வச்சுக்கணுமே, அதுதான் குறிக்கோள் அப்படிங்கிறது. இந்த குறிப்பு எடுத்துக்கிறது, தேவையானதை குறிப்பு எடுத்துக்கணும். அந்த குறிப்பை அடையிற வரைக்கும், அடைஞ்சப்புறமும் அதை பிடிச்சி வச்சுக்க தெரியணும். இதுதான் அம்பாளுடைய உருவத்தை தியானத்தில் கொண்டு வந்து வச்சு நொத்து அந்த தியானம் நிற்க ஆரம்பித்து அம்பாளுடைய உருவம் மனசில் பதிய ஆரம்பிச்சுட்டுன்னா, நம்மளுடைய குறி அது ஆயிடுத்து அப்படின்னா, அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, என்ன ஆகும்? மனத்தில் நம்ம குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் அப்படிங்கிறார். அம்மா, உனக்கு எத்தனையோ கோலம் இருக்கலாம், ஆனால் உனக்கு எந்த உபாசனை எந்த தெய்வத்தை என்ன கோலத்தில் நீ பிடிச்சிக்கிறியோ அதை பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சுன்னுட்டோன்னா நின் குறிப்பு அறிந்து, இந்த குறிச்சுன்ட்டேன், இந்த உருவத்தை நான் மனசில் பதிய வச்சுன்னுட்டேன் அப்படிங்கிறத என்ன ஆகிறது? இந்த குறிப்பு அறிஞ்சுட்டேன், என்ன நான் பிடிச்சிட்டேன், இனிமேல் இதை விடமாட்டேன். நான் என்னைக்கு நீ என் குறிப்பு அறிந்து வந்துட்டியோ, நான் குறிக்கோளில் நிற்கிறேன்னு தெரிஞ்சுடுத்தோ, அன்னைக்கு என்ன ஆகிடுது தெரியுமா? யமபயம் போயிடும், யமன் வரமாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழும்போதே முக்தி. யமன் இறப்புக்கு மாத்திரம் காரணகர்த்தா இல்லை, பிறப்புக்கும் அவன் தான் காரணம். பிறந்தா தானே சாகணும். நம்ம பிறக்கலைன்னா எங்கேருந்து சாகு வரப்போகிறது சொல்லுங்க? ஏன் பிறக்கிறோம்? நம்ம சேர்த்துக்கிற கர்மா. அப்போது நேர்வழி அதுதான் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். யமனுடைய கையெழுத்து இருக்கிறதுனால தான் திருப்பி நம்ம பிறக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த பாவம் புண்ணியத்துக்கு ஏற்றுற மாதிரி இந்த உடலையும் உயிரையும் அவன் கூறுபடுத்துபவன். அதனால தான் அவனுக்கு கூற்றுவன்னே ஒரு பேர்.
அப்போ இந்த 9 வாயில் வழியாக நம்ம இந்த உயிர் போகும். 9 வாயில், இந்த உடம்புக்கே 9 வாயில் இருக்குது. இப்போ என்ன சொல்லிடுறார் அப்படின்னா, மரளி வருகின்ற நேர்வழி. இந்த 9 வாயில் இதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அடைச்சிவிட்டேங்கிறார். எப்படி அடைச்சிடுறேன்? இந்த உடம்பு அந்த நேர் வந்துருத்து அடைச்சிட்டேன் அப்படின்னா, அப்போது இந்த உயிர் என்ன பண்ண போகிறது, ஜீவன் என்ன பண்ண போகிறது, இந்த ஆத்மா என்ன பண்ணுறது, பிரம்மரந்திரம் மூலியமாக வெளியே போகும். பிரம்மரந்திரம் மூலியமாக வெளியில் போகிறது அப்படின்னா இனிமேல் வரத்துக்கான சான்சஸ் இல்லை. இனிமேல் இந்த ஆன்மாவுக்கு வேறு இடம் கிடையாது, நேராக சுவாமி கிட்ட போகிறது தான். அப்படி இந்த ஜீவன் இந்த 9 வாயில் கதவை அடைத்துன்னு சொல்லுவா அவ்வை பாட்டி சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு விநாயகர் அகவல் போகிறோம் நம்மளுடைய ஜீவனை நம்மளுடைய வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லிடும். அப்படி இந்த 9 வாயில் அடைச்சி பிரம்மரந்திரம் மூலியமாக வெளியில் போகிறது தான் அவர் சொல்கிறார். மோட்சத்தை கொடுக்குறவா அதை தான் அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அப்படிங்கிறார். இந்த வண்டு கிண்டி வெறித்தேன் அப்படின்னா, வண்டு அம்பாளுக்கு பேர் பிரம்மராம்பிகைன்னு ஒரு பேர் உண்டு. வண்டு எங்கே இருக்கும் அப்படின்னா கொன்றை மலர். யார் கொன்றை மலர் போட்டுக்கிறா? கொன்றை மலர் அணிஞ்சு போட்டுருக்கிறவன் சுவாமி. இப்போ இந்த கோலம் பாருங்கள் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. வண்டு கிண்டி அப்படிங்கிறார். வண்டு யார்கிட்ட எங்கே போய் வண்டு மொய்க்கும் அப்படின்னா, யார் கொன்றை மலர் போன்றிருக்கார்? சுவாமி போன்றிருக்கார். அந்த சுவாமி கிட்ட இருக்கிற பூவில் இருக்கிற வண்டு மலர், அது தேனை எடுக்கிறவோ. சடைமுடிகள் கொண்ட தன்னோட என்ன பண்ணிட்டாலாம் அம்பாள் என்ன பண்ணிட்டா, எதுக்கு இதை சொல்கிறார்? வண்டு கிண்டி பிரம்மராம்பிகையெல்லாம் எதுக்கு சொல்கிறார் கொன்றை மலர்னா, சுவாமியோடைய உடம்புல ஒரு பகுதியவே தன் பாகமாக எடுத்துட்டவோ, ஒரு பாகத்தை தன் பாகமாக கொண்டவோ. அவள் கையில் என்ன இருக்குது? பைரவிங்கிறாரா. பஞ்ச அஸ்திரங்கள். எதுக்கு பஞ்ச அஸ்திரங்கள் வச்சா? இந்த அஸ்திரங்கள் என்ன பண்ணோன்னா, நம்மளுடைய மனசை எப்படி சுவாமியோட ஒரு பக்கத்தை பிடிச்சிட்டாலோ நம்மளை முழுசாக பிடிச்சிப்போ. எப்போ பிடிச்சிப்போ? இந்த பஞ்ச அஸ்திரங்கள் நம்ம மனசை பக்குவப்படுத்தி என்ன பண்ணிடும், ஒரு பாதுகாப்பு, நான் இருக்கேன் அப்படிங்கிறத கண்ட வழியில் போகிறத மனசை போக விடாமல் தடுத்து, இந்த அஸ்திரத்து மூலியமாக தடுத்து நம்மளை அவளை அடையறதுக்கு உண்டான அத்தனை வழியும் பண்ணி கொடுக்குறவோ. இந்த 5 பேரையும் சேர்த்து ஒன்றா தியானம் பண்ணுறது. அதாவது யார்? அவள் பஞ்சபாணி பைரவிங்கிறார். பைரவி அம்பாலும் சேர்ந்தது. யார் யார்? காளி, துர்கை, பெருமாள், காளீஸ்வர், அம்பாள், இப்படி 5ஐயும் சேர்ந்த உருவம் பைரவி. அவள் கையில் இருக்கிறதும் பஞ்சபாணி, பஞ்ச ரூபங்கள் இருக்கிறவ, பஞ்ச கோலங்கள் இருக்கிறவோ. இப்படி ஒன்றான பைரவியை என்ன பண்ணுறா அப்படின்னா, இத்தனை பேரையும் சேர்த்து என்னால் தியானம் தனித்தனியாகவும் பஞ்சபூதங்களாக பைரவியாகவும் பார்க்க முடியல, சுவாமியாகவும் பார்க்க முடியல. அப்படின்னா ஒரே ஒரு பண்ணி வச்சுக்கோ, என்ன பண்ணி வச்சுக்கோ, அர்த்தநாரீஸ்வரர் கோலமாக அம்மையும் அப்பனும் சேர்ந்த என் கோலத்தை ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி அவருடைய இடபாகத்தை நான் கொண்டேனோ, உன்னுடைய முழு பாகத்தையும் பிரம்மராம்பிகை வண்டு மொய்க்கிற வண்டாக இந்த ஜீவனை என்ன பண்ணுவோம், அழகா தேனா. வண்டு எங்கே வரும்? தேன் இருக்கிற இடத்துல வரும். தேனுங்கிறது என்றைக்கும் கெட்டு போகாத வஸ்து. இந்த ஜீவனும் இந்த ஆன்மாவும் கெட்டு போகிற இந்த உடம்புலேருந்து என்ன எடுத்துடுறான்னா, நல்ல தேனை எடுத்து என்றைக்கும் கெடாமல் ஜீவன் முக்தாலாம் நம்மளை வாழறதுக்கு உண்டான என்றைக்கும் சுவாமியோடே இருக்கிற வழியை காமிக்கிறது. அதுதான் இந்த பாட்டு. அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் அவளை தியானம் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இத்தனை பைரவியை சொல்லி 5 பேராக சொல்லி 5 பானங்களை சொல்லி எந்த வழியிலையும் போகாமல் அர்த்தநாரீஸ்வரராக அம்பாளையும் சுவாமியும் சேர்த்து பிடிச்சுண்டு நம்ம கடத்தேறதுக்கான வழி, வாழும்போதே முக்திக்குண்டான வழியை தான் இந்த பாட்டு சொல்கிறது.